இன்றைக்கும் நாம் எபிரேயர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 3 12 11 வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். 3 12 வரை குறிப்பாக 3 காரியங்களை இதில் நாம் பார்க்கிறோம். அதாவது எப்படி நாம் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எதிராக வருகின்ற போராட்டங்களை நாம் மேற்கொள்கிறோம் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி ஒரு வெற்றிகரமாக அவருக்கு எதிராக செய்யப்பட்ட எல்லா விதமான துன்பங்களை உபத்திரவங்களையும் தாங்கி சிலுவையிலே தம்மை அவர் ஒப்பு கொடுத்து ஜெயம் கொண்டவராக அவர் நமக்கு நல்ல ஒரு மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார். அதாவது பாவத்துக்கு விரோதமான ஒரு போராட்டத்தை குறித்து கூட நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். 3வதாக சிக்ஷையை குறித்து எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5-8 உள்ள வசனங்களில் சிக்ஷையை குறித்து 8-11 வரை உள்ள வசனங்களில் சிக்ஷையை குறித்து கூறப்பட்டிருக்கிறது கூட நாம் இன்றைக்கு தியானிப்போம். எபிரேயர் 12:3-4 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். Hebrews 12:3-4. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்து அவரை நினைத்துக் கொள்ளுங்கள். பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. In English, it says, "Consider him who endured such opposition from sinful man, so that you will not grow weary and lose heart. If you struggle against sin, you have not yet resisted to the point of shedding your blood." அதாவது இந்த பாவத்துக்கு விரோதமான ஒரு போராட்டம் நமக்கு இந்த வாழ்க்கையில ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருப்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. He is our inspiration. அநேக முறைகளில் நாம் ஆச்சரியப்படுவதுண்டு, நாம் நினைப்பதுண்டு, ஏன் நாம் இப்படியாக போராட வேண்டும், இவையெல்லாம் விட்டுவிட்டு அமைதியாக இருந்துவிட்டு போகலாம் என்று நாம் நினைப்பதுண்டு. ஆனால் போராட்டம் என்பது கிறிஸ்தவ வாழ்வின் மறுரூபமாகுதலின் ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கிறது. பாவம் என்பது ஒரு புதைக்குழியை போன்றது. Sin is like a quicksand. It is not easy to come out of it without help from our Lord Jesus Christ. The more effort we put to come out of it on our own strength, the more we will get into it deeper. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை அந்த படுகுழிலிருந்து நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார். அவர் மட்டுமே எல்லோரையும் தூக்கி எடுக்க முடியும். இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற மக்களோ யாருமோ நமக்கு இந்த விஷயத்தில் உதவி செய்ய முடியாது. ஏன்னா வேதம் சொல்கிறது, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக இருக்கிறார்கள் என்று. எல்லோரும் படுகொலியில் இருக்கும்போது படுகொலையில் இருக்கிறவர்கள் மற்ற படுகொலையில் இருக்கிறவர்களுக்கு நிச்சயமாக உதவி செய்ய முடியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவத்திற்கு மேற்பட்டவர். பாவத்தை அவர் ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில பாவம் இல்லாதவர் வாழ்ந்தபடியினால், பரிசுத்தமான ஒரு ஆண்டவராக இருக்கிறபடியால் அவர் மட்டுமே நம்மை அதிலிருந்து விடுவிக்க முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Lord Jesus Christ alone can help us because he is not in the quicksand. அவர் நமக்காக நமக்கு உதவி செய்ய அவரே தகுதியுள்ளவராக இருக்கிறார். எபிரேயர் 7:25-26 நாம் வாசிக்க கேட்போம். Hebrews 7:25-26. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுது உயிரோடு இருக்கிறவராகியால் அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிறார். பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசு இல்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாய் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசிரியரே நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார்.
அவர் நம்மை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் பரிசுத்த, குற்றமற்றவர், மாசில்லாதவர், பாவிகளுக்கு விலகினவர், வானங்களுக்கு உயர்ந்தவராய் இருக்கிறார். ஸோ ஆகவே அவர் மட்டுமே நம்மை விடுவிக்க முடியும். அப்படியாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் பாவ படுகொலியிலிருந்து தூக்கி எடுக்கப்பட்டு கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டுள்ள ஆண்டவருடைய பிள்ளைகள் மீண்டும் அந்த புதைக்குழிக்குள் விழாமல் ஜாக்கிரதையாக வாழ வேண்டியது மிக மிக அவசியமான ஒரு காரியம். அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த வாழ்வு வாழ நாம் போராட வேண்டியது இருக்கிறது. இந்த உலகத்திலே நாம் பொதுவாக வருகின்ற போராட்டங்கள் 3 பக்கங்களிலிருந்து வருகிறது. ஒன்று, நமது சொந்த சரீரத்துக்கு எதிரான ஒரு போராட்டம். அதுதான் ரோமர் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 23-24 வசனங்களை நாம் வாசிக்கிறோம். ரோமன்ஸ் சாப்டர் 7 verses 23 and 24 இதை வாசிக்க நாம் கேட்போம். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்திற்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவைகளில் இருக்க காண்கிறேன். அது என் அவைகளில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்திற்கு என்னை சிறையாக்கி கொள்கிறது. நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? அப்போஸ்தலன் பவுல் அவருடைய ரோமர் புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் தெளிவாக. சொந்த சரீரத்திற்கு எதிரான போராட்டங்கள் எல்லோருக்கும் உண்டு. இரண்டாவதாக, சக மனிதர்கள் நமக்கு எதிராக செயல்படும் போது ஏற்படும் போராட்டங்கள். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் 14-15 வசனங்களை நாம் அதை பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு chapter 4 verses 14 and 15 இந்த வசனத்தை கூட நாம் வாசிக்க கேட்போம். கர்னானாகிய அலெக்சாந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான். அவனுடைய செய்கைக்கு தக்கதாக கர்த்தர் அவனுக்கு பதிலளிப்பாராக. நீயும் அவனை குறித்து எச்சரிக்கையாயிரு. அவன் நம்முடைய வார்த்தைகளுக்கு மிகவும் எதிர்த்து நின்றவன். 6:12 நாம் வாசிக்கிறோம். நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடு இரத்தத்தோடு இல்லாமல் வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளோடு இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்க பார்க்கிறோம். இந்த போராட்டங்களை நாம் மேற்கொள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே நமக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக மாறுதிரியாக இருக்கிறார். ஆகவேதான் இந்த எபிரேய புத்தகத்தின் ஆசிரியர் நம்மை இயேசுவை கவனித்து பார்க்கும்படி உற்சாகப்படுத்துகிறார். கன்சிடர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஏனென்றால் he has endured opposition from sinful man. He has struggled on our behalf. He went to the point of shedding his own blood for our sake. So நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். அவர் எப்படியாக இந்த போராட்டங்களை மேற்கொண்டார் என்று 12:3 வசனத்திலே நாம் வாசித்தோம். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களால் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள் என்று. So the struggle against our own body, the struggles due to the people who are working against us, and struggle due to the forces of darkness. So these 3 struggles the believer normally the believer faces in his life. So இந்த போராட்டங்களை மேற்கொண்டு வெற்றிகரமாக வருவதற்கு நாம் இயேசு கிறிஸ்துவை கவனித்து பார்க்க வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. So consider how Jesus Christ overcome the struggles. அவருக்கு வந்த அந்த போராட்டம் அவருடைய சொந்த பாவத்தினால் வந்ததல்ல, நம்முடைய பாவங்களை அவர் அங்கே சுமந்து தீர்ப்பதற்காக அவர் அங்கே பாடுபட வேண்டியதாக இருந்தது வேதத்தை பார்க்கிறோம். And his struggles came from his own people. யாரை அவர் விடுவிக்க வந்தாரோ அவருடைய சொந்த ஜனங்களை அவருக்கு எதிராக புறப்பட்டு அவரை துன்பப்படுத்தினார்கள் என்று வேதத்தை நாம் பார்க்கிறோம். ஸோ அவரை நாம் கவனித்து பார்த்தால் ஒரு 4 காரியங்களை நாம் புரிந்து கொள்ளலாம். We can see the 4 things. அவருடைய முதலாவது அவருடைய போராட்டம், அவரது பாடுகள் சுயநலத்துக்காகவோ அல்லது அவரது பாவத்தினாலோ வரவில்லை, மாறாக நமக்காக எல்லா ஜனங்களுடைய பாவங்களையும் அவர்
சுமந்து தீர்ப்பதற்காக அவர் பாடுபட்டார், போராடினார். இரண்டாவது, he endured, அவர் சகித்தார். He did not curse nor did he rebel, but he patiently endured the struggles. இல்லையா, அவர் சபிக்கவோ இல்லை அவர் எதிரடையாக செயல்படவோ இல்லை. அவர் பொறுமையுடன் அந்த பாடுகளை சகித்தார். அவருடைய சரீரத்தில் ஏற்பட்ட வலிகள் வேதனைகளை அவர் சகித்தார். அவருக்கு எதிராக பேசப்பட்ட அவமானமான வார்த்தைகளை அவர் சகித்தார். அவரது மனத்தில் ஏற்பட்ட வேதனைகளை அவர் தாங்கினார். மூன்றாவதாக இந்த வசனத்தின்படி பார்க்கும்போது அவர் இழைத்து போகவில்லை. he did not grow weary at all. இல்லையா, அவர் ஒரு முழு பலத்தோடு அவைகளை சந்தித்தார் என்று நாம் இதில் புரிந்து கொள்கிறோம். நான்காவதாக அவர் ஒருபோதும் சோர்ந்து போகவில்லை. he did not lose heart. அவருடைய மனதில் எந்த ஒரு சோர்வும் ஏற்படவில்லை. even while hanging on the cross, he forgave the people who are mocking at him. அவரை குறித்து அவதூறு பேசின சுற்றி நின்ற ஜனங்களை கூட அவர் மன்னித்தார். பிதாவை இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி அவர் அங்கே ஜெபம் பண்ணி நாம் பார்க்கிறோம். ஸோ இப்படியாக நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கவனித்து பார்த்து நம்முடைய போராட்டங்களை அதோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்முடைய போராட்டம் ஒன்றுமே இல்லை என்று இந்த பகுதி சொல்வதை பார்க்கிறோம். When we consider the struggles Lord Jesus Christ underwent, our struggles are not much. It is nothing. So எபிரேயர் 12:4 நாம் வாசிக்க கேட்போம். பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. In your struggle against sin, you have not yet resisted to the point of shedding your blood. So Jesus went on to struggle for the sake of delivering all humans from the bondage of sin. He shed his precious and holy blood for our sin. எல்லா ஜனங்களுடைய விடுதலைக்காக அவர் அங்கே பாடுபட்டார். மட்டுமல்ல, அவர் முற்றிலுமாக அந்த சாத்தானை சிலுவையிலே வெற்றி கொண்டார். அவருடைய அந்த மேலான தியாகத்தின் மூலம் அவர் எங்கே வெற்றி கொண்டார், ஜெயம் கொண்டார் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஸோ கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ காற்றிலே அடுத்து செல்லப்படுகிற ஒரு பதரை போன்ற ஒரு வாழ்க்கை அல்ல. அது பெருவெள்ளத்தின் பெருக்கு போல நம்மை சூழ்ந்திருக்கும் உலக வழக்கங்களுக்கு எதிராக கடந்து செல்ல வேண்டிய ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாகும். நாம் இந்த பெருவெள்ளத்தை எதிராக நீந்தி கரை சேரவில்லை என்றால் அதனுடைய வேகத்திலேயே நாம் அடித்து செல்லப்பட்டு மூழ்கி போய்விடுவோம். இவ்விதமாக உலகத்தோடு ஒத்து வாழும் விசுவாசிகளை குறித்து யூதாவின் புத்தகம் 12-13 நாம் வாசிக்க கேட்போம். உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாய் இருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்து கொள்கிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அழிந்தோடுகிற தண்ணீரற்ற மேகங்களும் இலை உதிர்ந்து கனியேற்று 2 தரம் செத்து வேரற்று போன மரங்களும் தங்கள் அவமானங்களை நுழைத்தள்ளுகிற அமளியான கடல் அலைகளும் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாய் இருக்கிறார்கள். இவர்களுக்காக என்றென்றைக்கும் கார் இருளை வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட விசுவாசிகளுக்கு என்ன வைக்கப்பட்டிருக்கிறது? கார் இருள் தான் வைக்கப்பட்டிருக்கிறது. ஃபெலோஷிப்ல இருப்பாங்க, தங்களை தாங்களே அவர்கள் கவனித்துக் கொள்வார்கள், மற்றவர்கள் குறித்து அவர்களுக்கு அக்கறை இருக்காது. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்றால், காற்றுகளால் அடியோண்டு இருக்கிற தண்ணீரற்ற மேகங்கள், மேகம் இருக்கும் ஆனால் மழை இருக்காது. இலை உதிர்ந்து கனியற்று 2 தரம் செத்து போன வேரற்று போன மரங்கள் தங்கள் அவமானங்களை நுழைந்தழுகிற அமளியான கடல் அலைகளை போல
மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களை போல இருக்கிறார் என்று யூதா எழுதியிருப்பேன் பார்க்கிறோம். These men are blemishes at your love feast, eating with you without the slightest qualm. Shepherds who feed only themselves, they are clouds without rain, blown along by the wind, autumn trees without fruit and uprooted, twice dead. They are the wild waves of the sea, foaming up their shame, wandering stars for whom blackest darkness has been reserved forever. So, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உலகத்தோடு வெத்து வாழ்ந்து கொண்டிருந்தால் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை நாம் சந்திக்க வேண்டும் வரும். So can a Christian be a passive warrior? இல்லை, நாம் அமைதியாக இருந்துவிட்டு எங்கும் சேராமல் அங்கும் சேராமல் இந்த ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ முடியுமா? We cannot passively overcome sin. நாம் அமைதியாக இருந்துவிட்டு பாவத்தை ஒருபோது நாம் வெற்றி கொள்ள முடியாது. We need to identify our sinfulness, acknowledge it, confess it and ask God to help us to overcome it. நம்முடைய பாவங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அதை அறிக்கையிட வேண்டும், அதை விட்டுவிட வேண்டும். ஆண்டவர்களுக்கு உதவியோடு அதை நாம் மேற்கொள்ளும் போது தான் நாம் ஒரு வெற்றியுள்ள ஒரு வீரர்களாக காணப்படுவோம். ஸோ அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில காணப்படும் பாவங்களை ஒத்துக்கொள்வதே இல்லை. அதுதான் முதலாவது ப்ராப்ளம். சிலர் தாங்கள் செய்வது பாவம் என்று புரியாமலேயே இருப்பதுண்டு. Some of them don't accept their sins. அவங்களுக்கு தெரிந்தாலும் கூட அவங்க ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. சிலருக்கு புரியாமலே இருக்கும், அவங்க பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ இப்படியாக இருந்தால் சாத்தான் அப்படிப்பட்டவர்கள் மூலமாக என்ன செய்வான்? செயல்படுவான். 1 பேதுரு 5:8-9 நான் வாசிக்கிறேன். 1 Peter 5:8-9. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்திலுள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. அப்போஸ்தலன் பேதுரு அதைத்தான் சொல்கிறார். தெளிந்த புத்தி உள்ளவர்கள் விழித்திருங்கள், ஏனென்றால் உங்கள் எதிராளியாக பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் என்று. விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவருக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் வெற்றி பெற முடியும், வெற்றியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். When there is a war going on between two forces, the soldier cannot afford to stand quietly in warfare. இல்லையா, ஒரு சண்டை போர் நடந்து கொண்டிருக்கும் போது அங்கே முன்னாடி நிற்கிற வீரன் அங்கே அமைதியாக நிற்க முடியாது. அவருடைய ஆயுதங்களை அவர் உபயோகப்படுத்தி ஆக வேண்டும். ஒருவேளை அவர் அமைதியாக நின்று கொண்டிருந்தால் எதிரி அவரை கொன்று போடுவான், இல்லை என்றால் அவனை பிடித்து கொண்டு போய்விடுவார். நாம் அமைதியாக இருக்க முடியாது. We have to fight. அந்த போராட்டத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்ய வேண்டும். The only option available is to fight. So the Lord Jesus Christ, our chief commander, has already defeated the devil. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஏற்கனவே பிசாசானவன் அவர் வடங்கடித்து தோற்கடித்து விட்டார். He took away all his power. அவருடைய வல்லமைகளை அவர் எடுத்து பிடித்து விட்டார். ஆனாலும் சாத்தான் தந்திரமாக ஆண்டவருடைய பிள்ளைகளை விளை செய்வதற்கு அவர் முயற்சி செய்து கொண்டே தான் இருக்கிறார். He cannot win directly against us unless we ourselves give up our fight and surrender to him. நாம் இந்த போராட்டத்தை நிறுத்திவிட்டு அவனிடத்தில் சரணடைந்தால் ஒழிய அவனால் நம்மை மேற்கொள்ள முடியாது. அன்பார்ந்த சபையே, நம்முடைய இந்த பாவத்துக்கு எதிரான இந்த போராட்டத்திலே நாம் தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோமோ என்று இன்றைக்கு நாம் ஆராய்ந்து பார்ப்போம். பாவத்துக்கு விரோதமான போராட்டத்துக்கு நாம் எதிர்த்து அதில் வெற்றி கொள்கிறோமா? அதற்காக தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார்.
ஸோ காலம் நெருங்கி விட்டது என்று சாத்தான் அறிந்திருக்கிறான். அவனுடைய நாட்கள் குறைவாக இருக்கிறது. இட்ஸ் லைக் ஃபைட்டிங் த லாஸ்ட் ரவுண்ட் ஆஃப் த பேட்டில் இன் பாக்ஸிங். பாக்ஸிங்கில் பார்க்கும்போது இந்த கடைசி ரவுண்டில் பார்க்கும்போது கண்ணு மண் தெரியாமல் அடிப்பாங்க. they won't bother about the rules. they will be ready to break the rules. எப்படியாவது பாயிண்ட் கிடைக்கும். அதே போல தான் சாத்தானும் எப்படியாவது மக்களை விழுத்தள்ள வேண்டும் என்று அவர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். ஸோ கண்ணுக்கு தெரியாத ஒரு எல்லை கோட்டை ஆண்டவர் வரைந்திருக்கிறார். God has created a virtual line of separation between the people of this world and his own people. இந்த உலக மக்களுக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நடுவே கண்ணுக்கு தெரியாத ஒரு எல்லை கோட்டை ஆண்டவர் வரைந்திருக்கிறார். அந்த கோட்டை நாம் தாண்டும் போது நாம் சாத்தானின் எல்லைக்குள்ளாக பிரவேசிக்கிறோம். We must know the truth and understand it clearly. இந்த சத்தியத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் வரைந்துள்ள அந்த எல்லை கோட்டைக்குள் நாம் வாழும்போது நிச்சயமாக எதிரியாகிய சாத்தான் நம்மை தொட முடியாது. But we get into trouble many times whenever we cross the boundary. அநேக முறை நாம் அந்த எல்லை கோட்டை தாண்டும் போதுதான் அநேக ஆபத்துகளை நாம் சந்திக்கிறோம், அநேக போராட்டங்களை நாம் சந்திக்கிறோம், தேவையில்லாத போராட்டங்களை வாழ்க்கையில் சந்திக்கிறோம். யாக்கோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 13-15 வசனங்களை நாம் வாசிக்கிறோம். The book of James, chapter 1, verses 13 to 15. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். So we cannot blame God for all our struggles. Sometimes we get into trouble owing to our own evil desires. நம்முடைய சொந்த சுய இச்சையினாலே நாம் இழுக்கப்பட்டு சிக்குண்டு நாம் சோதிக்கப்பட்டு கஷ்டப்படுகிறோம் இல்லையா? யாரும் நாம் ஆண்டவரை குறை கூற முடியாது என்று யாக்கோபு எழுதியிருப்பதை பார்க்கிறோம். ஸோ ஆண்டவர் யாரையும் சோதிப்பது கிடையாது. When we do not beat our body and discipline ourselves, we are bound to fall prey to the evil easily. நம்முடைய சரீரத்தை நாம் ஒடுக்கி அதை நாம் ஒழுங்குபடுத்தவில்லை என்றால் சாத்தானுடைய கண்ணியிலே சீக்கிரமாக நாம் விழுந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ no one is required to push us. இல்லை, யார் நம்மை தள்ளிவிட வேண்டிய தேவையில்லை. ஒரு காற்றடித்தாலே போது நாம் விழுந்து விடுவோம். அப்படித்தான் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. ஸோ தமிழில் கூட ஒரு பழமொழி உண்டு, காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது என்று. அந்த காக்கையுடைய பலத்தினால் அல்ல, அந்த பழம் படுத்தினால் தான் அது கீழே விழுந்தது. அதே போல நாம் ஒரு தீர்மானத்தோடு நாம் நிற்கவில்லை என்றால் சாத்தான் மிக எளிதாக நம்மை தள்ளிவிட முடியும், நாம் விழுந்து போய் விடுவோம். ஸோ அந்த யாக்கோபு இங்கே அருமையாக இங்கே விளக்கி பார்க்கிறோம். By his own evil desire he is dragged away and enticed. இல்லையா? அவருடைய சுய இச்சையினால் எடுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுவார். So he also warns, don't be deceived my dear brothers. இல்லையா? நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையாயிருங்கள் என்று 16ஆம் வசனத்திலே சொல்வதை பார்க்கிறோம். James 1:16 says, don't be deceived my dear brothers. சகோதர சகோதரிகளே, நம்முடைய இந்த போராட்டம் எங்கிருந்து வருகிறது என்பதை நாம் முதலாவது அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். So that we can set right wherever required. இல்லை, நாம் எங்கிருந்து வருகிறது என்று தெரியாமல் இருந்தால் நாம் நிச்சயமாக அதை சரி செய்ய முடியாது. நமது போராட்டத்துக்கான காரணம் என்பதை நாம் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். ஸோ நமது சொந்த இச்சைகளில் நாம் இழுக்கப்பட்டு சிக்குண்டு தவிக்கிறோமா, அல்லது நாம் ஆண்டவருக்காக சாட்சியாக வாழம் என்பதற்காக எடுக்கும் சில தீர்மானங்களினால் மற்றவர்களிடத்தில் நமக்கு வரும் உபத்திரவங்களினால் போராடி கொண்டிருக்கிறோமா, அல்லது ஒருவேளை நம்மாலே புரிந்து கொள்ள முடியாத காரணங்களுக்காக நாம் போராடி கொண்டிருக்கிறோமா? அப்படிப்பட்ட
போராட்டங்கள் சில சமயங்களில் தேவனுடைய நாம மகிமைக்காக வருகிறது என்பதை கூட நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ நம்முடைய போராட்டத்தின் அது எங்கிருந்து அது வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியமான ஒரு காரியம். ஸோ 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12-16 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். 1 Peter chapter 4 verses 12 to 16. Let us look at what Apostle Peter has to say about this. Apostle பேதுரு என்ன சொல்றார் என்று நாம் பார்ப்போம். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று தெரியாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவராலே தூசிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலை பாதகனாவது, திருடனாயாவது, பொல்லாங்கு செய்தவனாயாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாயாவது பாடுபடுகிறவனாய் இருக்கக்கூடாது. ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதன் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதன் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். அப்படி நம்முடைய பாடுகள் எதனால் வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். நாம் நன்றாக நம்மை வேதத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து அறிய வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்று. ஒருவேளை நமது பாடுகளின் காரணத்தை நம்மை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் நாம் கலங்கி திகைக்க வேண்டிய தேவையில்லை. Sometimes we may not know the reason, so we don't have to be surprised when such thing happens. Apostle Peter says, don't be surprised. நீங்கள் திகையாதீர்கள். So நம்முடைய மனசாட்சி தெளிவாக இருக்குமே. ஆனால் if your conscience is clear, you don't have to feel guilty. நாம் குற்ற உணர்வு அடைய வேண்டிய தேவையில்லை. Don't try to invent non-existent reasons for your sufferings. இல்லாத காரணங்களை கண்டுபிடிக்க முயற்சிக்க தேவையில்லை. அதே போல மற்றவங்களுக்கு கஷ்டங்கள் உபத்திரங்கள் வரும்போது கூட நாம் அவர்களை குறித்து தீர்மானம் எடுப்பதற்கு கூட நமக்கு அதிகாரம் கிடையாது. அவர்களை குறித்து புறம் பேசுவதோ, அவர்கள் செய்த பாவத்தினால்தான் இந்த கஷ்டம் அவர்களுக்கு வந்துவிட்டது என்று சொல்வதோ, உண்மையான காரணத்தை தெரியாமல் பேசுவதோ அது சரியல்ல. உண்மையான காரணத்தை ஆண்டவர் அறிவார், அந்த நபரும் அறிவார். So nobody has the right to judge others இந்த காரியங்களிலே. The real reason is known only to God and the person who has done it. So that's it. ஆகவே நாம் உபத்திரங்களிலே நமது மனசாட்சியிலே நாம் சுத்தமாக இருப்பதாக உணர்ந்தால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும். We should praise God. ஏனென்றால் கிறிஸ்துவின் பாடுகளில் பங்கு கிடைத்ததற்காக ஆண்டோடு நாம் மகிமைக்காக சில வேளைகள் நமக்கு அந்த கஷ்டங்கள் வந்தால் நாம் தேவனை துதிக்க வேண்டும் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஸோ கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் பாடுபட்டால், நிந்திக்கப்பட்டால் நாம் பாக்கியவான்களாக இருப்போம். So Apostle Peter also says, don't be ashamed. இல்லையா? ஆண்டவருக்காக நாம் எடுக்கும் சில தீர்மானங்கள் நமக்கு அவமானத்தை கொண்டு வருவதா இருந்தாலும் நாம் அவமானம் அடைய தேவையில்லை. Praise God for that. சில தருணங்களிலே நம்முடைய உபத்திரவம் ஆண்டோடைய நாமத்தின் மகிமைக்காக கூட இருக்கலாம். யோவான் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களை நாம் பார்க்கும்போது ஒரு பிறவி குருடரை குறித்து சீசர்கள் ஆண்டவரை இப்படியாக கேட்கிறார்கள். ஆண்டவரே, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? அது இவன் செய்த பாவமா இல்லை அவருடைய பெற்றோருடைய பாவமா என்று கேட்கிறார்கள். அது பிறவி குருடன், அவனுடைய குருட்டுத்தன்மைக்கு காரணம் அவனா அல்லது அவனுடைய பெற்றோர்களா என்று ஆண்டவரிடத்திலே கேட்டார்கள். ஆண்டவர் அதற்கு சொன்ன பதில், அது இவன் செய்த பாவம் அல்ல, இவனை பெற்ற பெற்றோர்கள் செய்த பாவம் இல்லை என்றார். தேவனுடைய கிரிகைகள் அவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு அவன் இப்படி பிறந்தான் என்று ஆண்டவர் அந்த இடத்திலே கூறுவதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஆண்டவர் அந்த குருடனை அங்கேயே குணப்படுத்தி
ஆண்டுடைய நாமத்தை அங்கே மகிமைப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். அந்த குருடன் அநேக இடத்திலே சென்று சொல்கிறான், ஆண்டவர்கள் என்னை குணப்படுத்தினார், இயேசு அவர் தேவனிடத்தில் வந்தவர் என்று அநேகருக்கு அவன் சாட்சி சொல்கிறான். ஸோ இப்படியாக ஆண்டோடைய நாமம் மகிமை அடைவதற்காக கூட சில நேரங்களில் நமக்கு பாடுகள் உபத்திரங்கள் வரக்கூடும். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் சோர்ந்து போகக்கூடாது. We should not get discouraged. We should praise God. ஸோ நாம் வேதத்தில் பார்க்கும்போது சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ அவருடைய வாழ்க்கையில பெரிய ஒரு பாடு வந்தது, உபத்திரம் வந்தது. என்ன வந்தது? அவர்களை பிடித்து அந்த எரிகிற அக்னியிலே தூக்கி போட்டார்கள். அவர்களை எரிகிற அக்னியிலே தூக்கி போட்டதுனாலே அங்கே என்ன ஆயிற்று? தேவனுடைய நாமம் மகிமை அடைந்தது. அந்த அக்னியின் நடுவிலே அவர்கள் நடந்த போது அவர்களோடு 4வது நபர் ஒருவர் நடந்தார். இல்லை, ஆண்டவருடைய அந்த தரிசனத்தை அவர்கள் கண்டார்கள். அந்த அரசனும் கண்டான். அவன் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினான். சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ போல ஒரு கடவுள் இல்லை என்று அவன் அங்கே அறிக்கையிட்டதை நாம் பார்க்கிறோம். ஸோ தானியேலுடைய வாழ்க்கையில் கூட அது போல் நடந்தது. அவர் தேவனுக்காக தான் ஒரு தீர்மானம் எடுத்த போது, அரசனுடைய கட்டளையை மீறி ஜெபித்த போது அவர் சிங்கக்கவியிலே போடப்பட்டார். சிங்கக்கவியிலே போடப்பட்ட அவர் அன்றைக்கும் சிங்கத்தின் நடுவிலே இருந்து உயிரோடு திரும்பி வந்தார். சிங்கத்தின் வாய் கட்டப்பட்டது அந்த நாளிலே. ஸோ அதன் மூலம் கூட தேவனுடைய நாம் மகிமைப்பட்டது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஸோ நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், தண்ணீர் கடக்கும் போது நம்மோடு இருக்கிற தேவன், அக்னியில் நடக்கும் போது நாம் எரிந்து போகாமல் இருப்பேன் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஸோ அப்படியாக நாம் அக்னியிலே சென்றால் மட்டுமே ஆண்டோடைய அந்த மகிமையை ஜனங்கள் அநேக முறை கண்டுகொள்வது உண்டு. ஜனங்கள் காண முடியும். நம்முடைய துன்பங்கள் உபத்திரவத்திலே தேவனுடைய வல்லமை, அவருடைய அற்புதங்களை ஜனங்கள் கண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துவார்கள் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து கொள்ளக்கூடாது. Sometimes our sufferings might be corrections and disciplining by our God in some areas in our life. சில வேளைகளிலே நம்முடைய அந்த பாடுகள் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டிய சில திருத்தங்களுக்காக, நம்மை ஒழுக்கப்படுத்துவதற்காக ஆண்டவர் கொண்டு வருவதாக கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட தருணங்களை ஆண்டவர் நமக்கு உணர்த்தும் காரியங்களை நாம் உடனடியாக சரி செய்து கொள்வது மிக மிக அவசியம். தமிழிலே அதை நான் சிட்சை என்று சொல்வதுண்டு. We call it as a discipline in English. தமிழே சிட்சை. ஸோ எபிரேயர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 5-8 வரை வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். Hebrews chapter 12 verses 5 to 8. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்கிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களா இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சையாத புத்திரன் உண்டோ? எல்லோருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரரா இராமல் வேசி பிள்ளைகளா இருப்பீர்களே. சிட்சைகள் சில வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்வது இந்த ஆண்டவரிடத்திலிருந்து. ஸோ எவரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சிக்கிறார். தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனை அவர் என்ன செய்கிறார்? தண்டிக்கிறார் என்று இங்கே எபிரேயர் ஆசிரியர் சொல்வதை பார்க்கிறோம். இதை அவர் நீதிமொழிகள் புத்தகம் 3:11-12 அந்த வசனங்களில் இருந்து எடுத்து போய் நாம் பார்க்கலாம். From Proverbs 3:11 and 12 is taken this quote. ஸோ நீங்கள் சிட்சைகளை சகிக்கிறோம் என்றால் தேவன் உங்களை புத்திரரா எண்ணி நடக்கிறார். தகப்பன் சிட்சையாத புத்திரன் உண்டோ? ஸோ ஆண்டவர் நம்மை ஒழுக்கப்படுத்தும் போது, when God is disciplining us, we should not take it lightly. அதை நாம் நிர்விசாரமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. மட்டுமல்ல, அந்த சிக்ஷையை அவர் நமக்கு கொடுக்கும்போது நாம் சோர்ந்து போகக்கூடாது. we should not be discouraged. அதுதான் 5வது வசனத்தில் நாம் பார்த்தோம். கர்த்தருடைய சிக்ஷையை நீ அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. So both extremes are not good.
நாம் சோர்ந்து போவதும் சரி கிடையாது, நாம் அதை நிர்விசாரமாக எடுத்துக்கொண்டு இருப்பது கூட சரி கிடையாது. ஸோ ஆண்டவர் சிற்றியக்கும் போது நாம் அதை அலட்சியப்படுத்தக்கூடாது. ஸோ அவரால் உணர்த்தப்படும் தவறுகளை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். ஸோ blame shifting is not acceptable to God. இல்லையா? நாம் அதை மற்றவர்கள் மேலே திருப்பி விடுறது தேவனுக்கு பிரியமானதல்ல. சவுல் ராஜாவுடைய வாழ்க்கையில் இருந்த ஒரு சம்பவம் நடந்தது. சவுல் ராஜா 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் நாம் இதை பார்க்கிறோம். ஆண்டவர் சவுலுக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக ஒரு அசைன்மெண்ட் கொடுத்திருந்தார். அசைன்மெண்ட்ல அவருக்கு ஒரு மிஷன் கொடுத்திருந்தார். நீ போய் அந்த அமலேக்கியரை முற்றிலுமாக அழித்து கொண்டு வா என்று. 1 சாமுவேல் 15:3 இந்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 15:3. இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான். எங்க தெளிவாக ஆண்டவர் சொன்னார் இல்லையா? நீ அவங்களை சங்கரித்து அவங்க மேல் இரக்கம் வையாம எல்லாரும் அழித்து போடு. புருஷன் ஸ்திரீ பிள்ளைகள் குழந்தைகள் மாடுகள் ஆடுகள் ஒட்டகங்கள் கழுதைகள் எல்லாவற்றையும் அழித்து போடு என்று ஆண்டு சொன்னார். ஆனால் சவுல் என்ன செய்தார்? ஆண்டுடைய கட்டளையை அவர் முழுமையாக பின்பற்றாமல் அதை அறகுறையா அவர் பின்பற்றினார். அறகுறையா அதை செய்து முடித்தார். அவன் நினைத்தான் ஆண்டவரது முக்கிய நோக்கம் அமலேக்கியரை அழிக்கணும், அப்படிதான் அவன் நினைத்தார். ஸோ அதை செய்துவிட்டு தன்னுடைய சொந்த லாபத்திற்காக காம்ப்ரமைஸ் செய்து யுத்தத்தின் போது கிடைத்த பொருட்களை சுட்டரித்து போடாமல் அவைகளை தனக்காக நாம் சுருட்டி கொண்டு வந்தது அங்கே வேதத்தில் பார்க்கிறோம். ஸோ காட் வாஸ் நாட் ப்ளீஸ்ட் வித் சவுல். சவுலோடு ஆண்டவர் பிரியமாக இருக்கவில்லை. சாமுவேல் இதை குறித்து சவுலை சந்தித்து கேட்கும்போது சவுல் அதை நியாயப்படுத்தி பேசுவதை பார்க்கிறோம். மட்டுமல்ல மற்றவர்கள் மேல் அதை அந்த பிளேமை போடுவதை நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 14-15 வசனங்களை வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 15:14 and 15. அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றான். அதற்கு சவுல், அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளின் நலமானவைகளை உம்முடைய தேவனாய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள், மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம் என்றான். ஜனங்கள் ஆடு மாடுகளின் நலமானவர்களை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி தப்ப வைத்தார்கள், மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம் என்றார். ஆண்டவர் தெளிவாக சொன்னார், ஆடுகள் மாடுகள் எல்லாவற்றையும் நீங்கள் அழிக்க வேண்டும், சாபத்தீடானது ஒன்றும் இங்கே வரக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். ஸோ Saul took it lightly. சாமுவேல் கடிந்து கொண்ட போது கூட அவன் உடனே மனஸ்தாபப்படவில்லை. He tried to shift the blame on others. ஸோ அவன் தேவனுடைய ஒழுக்கத்தை அவன் அற்பமாக எண்ணினதை பார்க்கிறோம். சாமுவேல் மேல் மூலமாக தேவன் அவனை கடிந்து கொண்ட போது அவன் மனஸ்தாபப்படாமல் மாறாக மற்றவர்கள் பலியை போட்டது மட்டுமல்லாமல் இதை நான் ஆண்டவருக்காக செய்தேன் என்று சொல்லி சமாளிக்க பார்க்கிறேன். So he could have repented. மனஸ்தாபப்பட்டிருக்கலாம். But he did not do it. He did not accept his mistake. So சிட்சையை அற்பமாக எண்ணினபடியினால் தேவன் அவனை அவனது சிங்காசனத்தில் இருந்து புறக்கணித்து தள்ளினார் என்று நாம் இதை பார்க்கிறோம். 1 சாமுவேல் 15:23b. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில் நாம் பார்க்கும்போது, நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாக இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்று அங்கே சாமுவேல் சொல்வதை கேட்கிறோம். அதன் பிறகு he started crying. அதனால் எந்த ஒரு பிரயோஜனம் ஒரு கிடைக்கவில்லை. So when you are disciplined by God, ஆண்டவரால் நாம் சிட்சிக்கப்படும் போது we must be prepared to set right our sins. நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு அதை உணர்த்துவார்.
ஸோ நாம் தவறு செய்யும் போது தேவனால் நாம் சிக்ஷிக்கப்பட்டால் நாம் சோர்ந்து போக தேவையில்லை. இட் இஸ் ஃபார் அவர் ஓன் குட். நம்முடைய நன்மைக்காகவே தேவன் அதை செய்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. God is correcting us for our own good. ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். நாம் அழிந்து போவதோ சாத்தானுடைய பிடியிலே மீண்டும் சிக்கி நரகத்துக்கு போவது ஆண்டவருக்கு பிரியமல்ல, அது அவருடைய சித்தமல்ல. ஆகவே தான் ஒரு தகப்பனை போல் அவர் நம்மை சிக்ஷித்து தண்டித்து சரியான வழி என்ன என்பது நமக்கு அவர் புரிய வைக்கிறார். அவரது அன்பு நிமித்தமே அவர் அப்படி செய்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஸோ அவர் சிக்ஷித்து நம்மை சேர்த்து கொள்கிறார் என்று நாம் வேதத்தில் வாசித்தோம். ஸோ நாம் தவறு செய்யும் போது அவர் கண்டிக்கிறார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை நாம் வாசிக்கிறோம். 9 and 10 verses 9 and 10. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிக்ஷிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைத்திருக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிக்ஷித்தார்கள். இவரோ நம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே நம்மை சிக்ஷிக்கிறார். ஆண்டவர் நமக்கு நலமென்று தோன்றினதிலே நம்மை சிக்ஷிக்கிறார். நம்முடைய சரீரப்பிரகமான உலக தகப்பர்கள் நம்மை சிக்ஷிப்பதுண்டு. அது அவர்களுக்கு தெரிந்த அளவர்கள் நம்மை சிக்ஷிப்பார்கள். ஆனால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலானவர், எல்லாவற்றையும் அறிந்தவர். அவர் நம்மை சிக்ஷிப்பதற்கு நிச்சயமாக காரணம் இருக்கிறது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நாம் முறுமுறுக்கக்கூடாது, முறுமுறுக்க தேவையில்லை. God knows what is good for us. அவருக்கு தெரியும் நமக்கு இது நல்லது என்று. நமது சொந்த பெற்றோர்கள் நம்மை சரியான பாதையில் நடத்த தண்டிப்பது போலவே கடவுளும் நம்மை புத்திரராக எண்ணி அவரது சொந்த பிள்ளைகளை போல நடத்துகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நாம் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த தேவனால் சிக்ஷிக்கப்பட்டு அதை நாம் சரி செய்யவில்லை என்றால் இட் இஸ் ரியலி ரியலி வெரி பேட் ஃபார் அஸ். அது மிகவும் மிக மோசமான ஒரு முடிவிலே வந்து முடியும். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் த கான்சிக்வன்சஸ். நாம் அதனுடைய விளைவுகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் தேவனை விட்டு வெகு தூரம் போய் விட்டோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். அதன் முடிவு என்னவா இருக்கும் என்றால் சவுலை போல நாமும் புறக்கணிக்கப்பட்டு நமக்கு வரவிருக்கும் அந்த மகிமையை நாம் இழந்து போய் விடுவோம். நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்தின் அந்த வாக்கியத்தை நாம் இழந்து போகக்கூடிய சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விடுவோம். லெட் அஸ் அக்செப்ட் அவர் மிஸ்டேக்ஸ் அண்ட் சப்மிட் டு காட். ஆண்டவரிடத்தில் நம்மை தாழ்த்தி நம்முடைய தவறுகளை நாம் ஒப்புக்கொண்டு அதை சரி செய்வது மிக மிக அவசியமான ஒன்று. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் கடைசியாக வாசிக்கிறோம். Hebrews 12:11. எந்த சிச்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். அதாவது அவருடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்காளிகளாக பொருட்டே ஆண்டவர் நம்முடைய பிரயோஜனத்துக்காக தான் நம்மை சிக்ஷிக்கிறார். ஸோ லெட் அஸ் ரிஜாய்ஸ் அண்ட் தேங்க் காட் ஃபார் கரெக்டிங் அஸ். நான் உபத்திரப்பட்டது நல்லது என்று பக்தன் சொல்வது போல நாம் சொல்லி தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இறுதியாக சிக்ஷை எப்பொழுதுமே அது கஷ்டமாக தான் இருக்கு. இட்ஸ் ஆல்வேஸ் பெயின்ஃபுல் when we are disciplined, but the end result is what is important. அதனுடைய முடிவு அதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். அது முடிவு நலமான ஒரு முடிவாக இருக்கும். அது நமக்கு மகிமையை கொண்டு வரும், நமக்கு நன்மையை கொண்டு வரும், தேவனிடத்தின் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. ஆண்டவர் என்ன சொன்னார் என்பதை நாம் ஒருவர் கூட நாம் நினைவுபடுத்திக் கொள்வோம். Let us remember what our Lord Jesus Christ said in Matthew chapter 5:29-30. மத்தேயு 25:29 வசனத்திலே ஆண்டவர் என்ன சொன்னார் என்று வாசிக்க கேட்போம். உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும். So God is concerned about our soul. நம்முடைய சிக்ஷையினாலே நாம் சில நஷ்டங்களை சந்தித்தாலும் ஆண்டவர் நாம் பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல வேண்டும் என்பது மிக மிக அக்கறை உள்ளவராக இருக்கிறார். ஸோ எல்லோரும் பரிசுத்தமாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே நாம் நம்மை தேவன் சிக்ஷிக்கும் போது நாம் சரி செய்ய வேண்டிய காரியங்களை சரி செய்ய வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. நாம் இன்றைக்கும் என்ன தியானித்தோம் என்பது ஒருவரை கூட நாம் ஆண்டு சமயத்தில் யோசித்து பார்ப்போம். பாவத்துக்கு விரோதமான போராட்டம்,
ஹவு டு வி ஹேண்டில் த சின்? இல்லை, பாவங்களை நாம் எப்படியாக கையாளுகிறோம்? பாவ சூழ்நிலைகள் நம்மை நெருக்கும் போது நாம் எப்படியாக நாம் அதை கையாளுகிறோம்? ஆர் வி பீயிங் ஸ்வப்ட் அவே பை த டைட், ஆர் ஆர் வி ரெசிஸ்டிங் அண்ட் ஃபைட்டிங் அகென்ஸ்ட் அவர் ஓன் சிம்பிள் நேச்சர்? நம்முடைய சொந்த சரீரத்திலிருந்து வருகிற அந்த போராட்டங்களை நாம் மேற்கொள்ள நாம் பிரயத்தனப்படுகிறோமா, முயற்சி எடுக்கிறோமா, அல்லது அது எடுக்கிற வழியிலே நாம் சிக்கொண்டு நாமே துன்புறுத்தி கொண்டிருக்கிறோமா என்று ஆராய்ந்து பார்ப்போம். லுக் அட் ஜீசஸ். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அவர் he has endured the suffering. அவர் பாடுகளை சகித்தார், அவர் பாடுபட்டார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவிலே பாடுபட்டு தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி, பரிசுத்தமான ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுக்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. பட் வாட் வி ஆர் டூயிங்? நாம் என்ன செய்கிறோம் என்று யோசித்து பார்ப்போம். ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் அந்த ஒரு பரிசுத்தமான தேவனுடைய சாட்சியாக ஜீவிக்க நாம் பிரயத்தனப்படுகிறோமா? ஸோ இரண்டாவது, அவர் struggles are nothing when we compare it to Lord Jesus Christ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய போராட்டங்களோடு நாம் ஒப்பிடும்போது அது ஒன்றுமே இல்லை. How do we react when people work against us? நமக்கு எதிராக மக்கள் பேசும்போது, செயல்படும் போது, நம்மை அவமானப்படுத்தும் போது நாம் எப்படியாக செயல்படும்? மன்னிக்கிற குணாதிசயம் நமக்கு இருக்கிறதா? Are we ready to forgive them? ஆண்டவர் சிலுவையில் இருக்கும்போது அவரை பார்த்து நிந்தித்த ஜனங்களை அவர் மன்னித்தார். We need to resist the devil and submit to God. பிசாசை நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். தேவனுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அதாவது அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவர் சொல்கிற வார்த்தைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கைக்கொள்ள நாம் முழுமையாக நம்ம ஒப்புக் கொடுக்க வேண்டும். so that we can lead a victorious life. ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை நாம் வாழ முடியும். ஸோ மூன்றாவது, how do we react when God disciplines us, when God corrects us? நம்முடைய பரலோக தந்தை நம்மை சிட்சிக்கும் போது, நம்மை சரி செய்யும் போது நாம் எப்படியாக அதற்கு நாம் ரியாக்ட் பண்ணுகிறோம்? Are we taking it lightly, or are we going to the extreme and totally getting disappointed? நாம் முழுமையாக அதை நிர்விசாரமாக எண்ணி அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கோமா, இல்லை முற்றிலுமாக நாம் சோர்வடைந்து துக்கத்திலே மூழ்கி போயிடுமா என்று நாம் யோசித்து பார்ப்போம். அவர் நம்மை நேசிக்கிற தேவன். God loves us. He is concerned about our souls. நம்முடைய ஆத்மாவை குறித்து அவர் கரிசனை இருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. He doesn't want us to land up in hell. எல்லோரும் ஒரு நாள் ஆண்டவருக்கு முன்பாக நிற்க வேண்டும். அவருடைய வருகை அதை சீக்கிரமாக இருக்கிறது. உலகத்தின் காரியங்கள், உலகத்தில் நடக்கிற காரியங்கள், கொள்ளை நோய்கள், யுத்தத்துக்கான அறிகுறிகள் எல்லாம் ஆண்டோடைய வருகை அது சீக்கிரமாக இருக்கிறது என்பதை நமக்கு அறிவுறுத்துகிறது. இதை நாம் புரிந்து கொண்டவர்களாக நாம் கடைசி நாட்களில் வைக்கப்பட்டிருக்க என்று உணர்ந்து we should correct ourselves. நாமே நாம் சரிந்து கொள்ள வேண்டும். தேவன் உணர்த்துகிற காரியங்களை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். அது நமக்கு நீதியான சமாதானத்தை பலனை தரும் என்று நாம் வாசித்தோம். கர்த்தருடைய சிட்சையை சகித்து தேவனை மகிமைப்படுத்த அவருடைய சித்தப்படி வாழ நாம் நம்மை அர்ப்பணிப்போமா? May God bless us as we make vital decisions in our life in the light of His word. ஆண்டவருடைய அந்த வார்த்தையின் வெளிச்சத்திலே நாம் எடுக்கிற தீர்மானங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க நாம் செபிப்போம். ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு உதவி செய்வார். அவர் நம்முடைய தகப்பன், அவர் நம்மை நேசிக்கிறார். அவருடைய சிச்சையை நாம் அற்பமாக எண்ணாதபடி ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தை செய்ய நாம ஒப்பு கொடுப்போம்.